வணக்கம். வெல்கம் டு ஹெல். நரகத்தில் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை ஈரானின் மிலிட்ரி வெளிப்படையாக கூறியுள்ளது. அமெரிக்க படை ஈரான் மண்ணில் வரும்போது நாங்கள் தயார் நிலையில் இருப்போம். நீங்க வருவது வேணா தன்னுடைய கால்களில் வருவீர்கள், ஆனால் போவது சவப்பெட்டிக்குள் என்று. இந்த வார்னிங்கை எவ்வளவு சீரியஸாக நீங்க பார்க்க வேண்டும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இதை டைரக்ட் அல்டிமேட்டமாக பாருங்கள், வார்னிங்காக பாருங்கள், அல்ல மிரட்டலாக பாருங்கள். திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி ஈரானிய நேர பிரகாரம் 12 மணி வரை அமெரிக்கா மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல், அதற்காக மன்னிப்பை கேட்கவில்லை என்றால், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்கன் பேசஸ், அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்கள் மீது ஒரு மிக பெரிய தாக்குதல் நடக்கும். தெஹ்ரான் யூனிவர்சிட்டி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஒரு மிகவும் கோழைத்தனமான விஷயம் என்று ஈரான் எடுத்துக்காட்டியிருக்கிறது. 12 மணி தெஹ்ரானுடைய நேரம் என்றால், இந்திய நேர பிரகாரம் மதியம் 2 மணி. வாஷிங்டன்ல அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் இந்த தாக்குதலை நடத்தப் போவதாக ஐஆர்ஜிசி, ரெவல்யூஷனரி கார்டு அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த வார்னிங்க்கு பின்பு எந்த விதமான ரியாக்ஷனும் இதுவரை அமெரிக்கா தரப்பிலிருந்து வரவில்லை. ஆனால் ஈரான் மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், 2 மிக முக்கியமான யூனிவர்சிட்டிகள், தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய 2 யூனிவர்சிட்டிகள் மீது நீங்க தாக்குதலை நடத்தியிருக்கிறீர்கள். இதற்கு பதில் கொடுக்கும்படி 12க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ்கள், அமெரிக்க யூனிவர்சிட்டி துபைல இருக்கு, கத்தர்ல இருக்கு, குவைத்ல இருக்கு, பெஹ்ரீன்ல இருக்கு, இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்கள் மீது நாங்க நிச்சயமாக தாக்குதலை நடத்துவோம். ஐஆர்ஜிசி மற்றும் இந்த வார்னிங்கை கொடுக்கவில்லை. தெஹ்ரான் டைம்ஸ் அவர்கள் ஒரு தெளிவான ஆர்டிக்கல் வழியாக இதே விஷயத்தை ஆம்பிளிஃபை செய்திருக்கிறார்கள். வெல்கம் டு ஹெல். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அமெரிக்க போர்படை வீரர்கள் ஈரான் மண்ணில் காலடி எடுத்து வைத்த உடனேயே அவர்கள் மீது தாக்குதலுக்காக நாங்க தயாராக இருக்கிறோம். இது 2வது. 3வது இடத்திலும் இதே செய்தி ஆம்பிளிஃபை இருக்கிறது. ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட், ஈரானின் ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் கொடுத்த இந்த செய்தி நீங்க கேட்டீர்கள்னா, அமெரிக்கா இன்னைக்கு 30ஆம் தேதி மார்ச் மாதம் தெஹ்ரான் நேரப்படி 12 மணிக்குள்ள மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த தாக்குதல்கள் நடக்கும். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய இன்ஃபில்ட்ரேட்டரி, அமெரிக்கா படையை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த விஷயம்தான். கார்க் ஐலண்ட் ஈரானுடைய மிக முக்கியமான பகுதி. அங்க தன்னுடைய கமாண்டோஸ்களை இறக்கிவிட்டு ஒட்டுமொத்த கார்க் ஐலண்டை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியை அமெரிக்கா எடுத்துள்ளது. கார்க் ஐலண்டுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த ஈரானுடைய எக்கனாமிக் சென்டராக அது பார்க்கப்படும். ஒட்டுமொத்த ஈரானிற்கு வரக்கூடிய எக்கனாமி, பொருளாதாரம் இந்த கார்க் ஐலண்டில் தான் வருகிறது. 90% ஈரானுடைய எக்கனாமி இந்த ஒரு இடத்துல தான் வருகிறது. இங்கேதான் எண்ணெய் கிணறுகள் இருக்கு. அப்போ அந்த இடத்தையே அமெரிக்கா கைப்பற்றி விட்டால் இவர்களுடைய நாட்டை கைப்பற்றி விடலாம் என்கிற ஒரு விஷயம். அதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீமை, ஒரு கமாண்டோ டீமை டொனால்ட் ட்ரம்ப் நாங்க அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார். இப்போ வாஷிங்டன் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த கடைசி ஆர்டருக்காக மட்டும்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்டர் கிடைத்த உடனே அடுத்த நிமிஷம் அவங்க இருந்து இந்த படையை அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இந்த படை வீரர்கள் உயிருடன் போவார்களா? இன்னொரு காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஒட்டுமொத்த அமெரிக்காவில் முதல் முறையாக ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேல மக்கள் ரோட்டுகளில் இறங்கி அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கான காட்சிகளை உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள்.
அப்போ எந்த விதமான எஜுகேஷன் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு தெஹரான் டைம்ஸ் போட்ட அந்த செய்தி முதல் பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக வெல்கம் டு ஹெல் யுஎஸ் ட்ரோப் who step foot on Iran soil will leave only in coffin. ஈரானின் மண்ணில் அமெரிக்க சோல்ஜர்ஸ்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் திரும்பி போவது சவப்பெட்டியில் மட்டும்தான் என்கிற இந்த விஷயம். ஈரானின் பார்லிமெண்ட்ல இருந்து முகமது பெகார் கலிஃபான் இவரும் அதே விஷயத்தை ஆம்பிளிஃபை செய்திருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய வார்னிங் த்ரெட் அல்ல அல்டிமேட். 12 மணிக்குள் இந்த மன்னிப்பை கேட்க வேண்டும். If the American government wants its universities to remain safe, அமெரிக்கா அரசாங்கம் அமெரிக்கா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அல்ல அமெரிக்கா யூனிவர்சிட்டி பில்டிங் கட்டடம் அதுவே சேஃபாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள்னா தெஹரான்ல அவர்கள் 2 யூனிவர்சிட்டிஸ்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதை அழித்து விட்டார்கள். அப்போ ஐ டு அன் ஐ, ஒரு கண்ணை குத்துனீங்கன்னா நாங்க உங்களோட கண்ணை குத்துவோம், ஒரு நபரை கொண்டீங்கன்னா நாங்களும் கொள்ளுவோம், நீங்க யூனிவர்சிட்டியில் அடிச்சீங்கன்னா நாங்களும் அடிப்போம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இதுவரை எதற்காக அமெரிக்கா எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை என்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. பிகாஸ் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர்கள் பின்தாங்குவதில்லை. அப்படி அமெரிக்க யூனிவர்சிட்டி கல்ஃப் நாடுகளில் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்கிற அந்த விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, ஐஆர்ஜிசி ஒரு ஃபார்மல் வார்னிங்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த 2 யூனிவர்சிட்டிஸ், மிக முக்கியமாக 2 யூனிவர்சிட்டி அவர்கள் தாக்க போறார்கள். இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு யூனிவர்சிட்டிகள் மீதும் தாக்குதல் நடக்கலாம் என்கிற விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கல்லூரிகளில், இந்த யூனிவர்சிட்டிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், அங்களுடைய ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் 12 மணிக்கு முன்னாடியே இந்த இடங்களை விட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் போய் நிற்க வேண்டும் என்று. அக்கம் பக்கத்தில் கூட நீங்க வராதீர்கள், இந்த ஆக்ஷன் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று ரெவல்யூஷனரி கார்டு நேரடியாக கூறியிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல, தெஹரான்ல அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் 2 யூனிவர்சிட்டிகள் தாக்கப்பட்டது. ஈரான் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தெஹரான் மற்றும் ஒரு ரிசர்ச் சென்டர், இஸ்ஃபஹான் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, 2 யூனிவர்சிட்டி, ஒரு ரிசர்ச் சென்டர். இந்த 3 இடங்களையுமே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டது. இதற்கு பின்புதான் ரெவல்யூஷனரி கார்டு ஃபார்மலி இந்த அல்டிமேட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நடந்த தாக்குதல், அதற்கான ஒரு சில காட்சிகள் எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை உங்களோட டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். an eye to an eye, யூனிவர்சிட்டி ஃபார் அ யூனிவர்சிட்டி, திஸ் இஸ் வாட் த ஸ்டாண்ட் ஆஃப் ஈரான். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, கத்தரை பொறுத்தவரையில் 6 அமெரிக்க யூனிவர்சிட்டி அங்கே இருக்கிறது. கத்தர்ல ஏற்கனவே பல்வேறு முறை ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதாவது அமெரிக்கன் பேசஸ்களில் அமெரிக்கன் பிரான்ச் கேம்பஸ், இந்த தருணத்தில் அங்க இருக்கக்கூடிய கேம்பஸஸ்கள் டெக்சஸ் A&M யூனிவர்சிட்டி கத்தர்ல இருக்கு, இது டார்கெட்ல இருக்கு. கார்ஜின் மெலான் யூனிவர்சிட்டி, இதுவும் டார்கெட்ல இருக்கு. ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி, இதுவும் டார்கெட்ல இருக்கு. எல்லாமே கத்தர்ல இருக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ். நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டி மற்றும் வர்ஜீனியா காமன்வெல்த் யூனிவர்சிட்டி அண்ட் வில்லியம் கார்னால் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த எல்லா யூனிவர்சிட்டிகளுமே கத்தர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள். இந்த அனைத்துமே ஈரானின் டார்கெட் ரடாரில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, இதை தாண்டி யுஏஇல அபுதாபியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, நியூயார்க் யூனிவர்சிட்டி இன் அபுதாபி, இந்த இடத்தில் மற்றும் 2200 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா, இங்கேயும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இன் துபாய், இதுவும் டார்கெட்ல இருக்கு. ராச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் துபாய், இதுவும் எல்லாமே யுஏஇல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள், எல்லாமே டார்கெட்ல இருக்கு. பஹ்ரைன்ல அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பஹ்ரைன், இதுவும் டார்கெட்டில் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயத்தையும் மேல நீங்க பார்த்தீர்கள்னா, ஸ்பீக்கர் ஆஃப் ஈரானியன் பார்லிமெண்ட் முகமது பகர் கலிஃபான், இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்கள். The dialogue you are doing regarding mediation will not work.
இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி வருங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. அமெரிக்காவை பார்த்து இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கான எந்த முயற்சிகளை நீங்க எடுத்தால் கூட நீங்க கையாளக்கூடிய விதம், இதை பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை நடக்காது. Why will it not work? எதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடக்காது? And in what manner is Iran thinking now? And எந்த வழியில ஈரான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள். Regarding this, he has written very clearly that the enemy publicly gives signal to talks, while behind the curtain he is hatching the conspiracy on ground attack. Enemy America. Publicly பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தையை நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறக்கூடிய அதே எதிரி பின்வாசல் வழியாக எங்க நாட்டில் கமாண்டோ ஆபரேஷனுக்காக வேலைகளை பார்த்து வருகிறார். இப்போ அந்த நபரை எப்படி நம்ப முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். வாஷிங்டன் போஸ்ட் இவர்களும் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ட்ரம்ப்புடைய ஒரே ஒரு சிக்னலுக்காக மட்டும்தான் பென்டகன் காத்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் தலையசைத்த உடனேயே ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் அமெரிக்காவிலிருந்து கல்ஃப் நாடுகள் வழியாக, இப்ப இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்கள் அவர்களும் ஈரானை நோக்கி படையெடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் போகும்போது தனியாக போக மாட்டார்கள், அவர்களுடன் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் டீமும் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஸ்பீக்கர் ஆஃப் ஈரான் பார்லிமெண்ட்ல இருந்து அவர் கூறிய இன்னொரு விஷயம், அமெரிக்கா இஸ் பிரசன்டிங் இட்ஸ் விஷஸ் வித் 15 பாயிண்ட்ஸ். நான் 2 நாட்களுக்கு முன்பு போட்ட அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். அமெரிக்கா எந்த விதத்தில் ஒரு மிரட்டல் கடிதாசையை போட்டிருக்கிறார்கள் ஈரான் இருக்கு. இந்த 15 புள்ளிகளுக்கு நீங்க கட்டுப்பட்டு வந்தால் உங்களை நாங்க மன்னித்து விடுவோம் என்று. ஆனால் ஈரான் கொடுத்த பதில், நாங்க தயாராக இருக்கிறோம், உங்களுடைய போர்ப்படை வந்து இறங்கட்டும், அதற்கு மேல் நாங்க பார்த்துக் கொள்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த வார் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனை தொடப்போகிறது. அப்படி அமெரிக்கா இந்த கமாண்டோ ஆபரேஷனை நடத்தினால் அதற்கு பதிலடி கொடுக்கும்படி ஈரான் தன்னுடைய கமாண்டோ ஆபரேஷன்ஸ்களை கல்ஃப் நாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்களை உயிருடன் பிடிப்பதற்காக அவர்கள் செய்ய போறார்கள். இதை தாண்டி இன்னைக்கு மதியம் 12 மணிக்குள் தெஹ்ரான் டைம், 12 மணிக்குள் இந்தியன் டைம், 2 மணிக்குள் மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் இதை வார்னிங்காக பார்க்காதீர்கள், அல்டிமேட்டமாக பார்க்காதீர்கள், நிச்சயமாக இந்த தாக்குதல் நடக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி சைனாவுடைய பெர்செப்ஷனும் நீங்க பார்க்க வேண்டும். சைனா இந்த ஒட்டுமொத்த போருக்கு பின்னாடி நிற்கிறார்களா நீங்க பார்த்தீர்கள்னா, 19 இண்டஸ்ட்ரீஸ், நெயாட் ஹார்வெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இஸ்ரேல்ல இருக்கு. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே ஈரான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மீது இந்த தாக்குதலை நடத்தினார்கள். இங்கே ஒரு 19க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது. இஸ்ரேல் கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், இதற்கு பின்னாடி சைனாவுடைய கம்ப்ளீட் உதவி உலகத்திற்கு முன்பு வெளிவந்திருக்கிறது. உதாரணத்திற்கு பெலிஸ்டிக் மிசைல். இந்த பெலிஸ்டிக் மிசைல் எந்த வழியாக போனதோ அதற்கான ஒட்டுமொத்த சேட்டலைட் இமேஜரி இது சைனாவுடைய பைடோ சேட்டலைட் தான் கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி சைனாவுடைய சோடியம் குளோரேட், இது சைனாவுடைய ஒரு புதிய ஃபியூலாக பயன்படுகிறது இந்த மிசைல்ஸ்களை இயக்குவதற்காக. இன்னொரு பக்கம் சைனாவுடைய ஜியோகிராபிக் சென்சர், சைனீஸ் CMIC எக்யூப்மெண்ட் அனைத்துமே சைனா ஈரானிற்கு கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஈரான் நடத்திய தாக்குதல், அதற்கான காட்சிகளும் வெளிவந்திருக்கிறது. அதையும் நீங்க உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் பார்த்து வருகிறீர்கள். ஈரான் எந்த விதத்திலையுமே
காம்ப்ரமைஸ் என்கிற இந்த வார்த்தைக்கு தயார் இல்லை என்கிற அந்த விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். சைனாவுடைய கோஆபரேஷனாக இருக்கட்டும், சேட்டலைட் சென்சர், இந்த வழியாக இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ரஷ்யாவும் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை ஈரானிற்கு கொடுத்து வருகிறது. இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவ் வாராக இது மாறிவிட்டதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு பாலிஸ்டிக் மிசைலை தயார் செய்து லான்ச் செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு, ஈரானிற்கு ஆகக்கூடிய செலவு 2 - 5 லட்சம் டாலர். அதே ஒரு இன்டர்செப்டர் மிசைலை ஏவி விட்டு இந்த மிசைலை தடுத்துவதற்காக அமெரிக்கா அல்ல இஸ்ரேல் செய்யக்கூடிய செலவு 20 - 40 லட்சம் டாலர். இன்னொரு பக்கம் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு 2 - 5 லட்சம் ரூபாய் அவர்கள் செலவு செய்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக 20 - 40 லட்சம் டாலரை அவர்கள் செலவு செய்கிறார்கள். 3வது மிசைல், அதாவது 2 மிசைலை அவர்கள் தடுக்கலாமா, 3வது மிசைல் வரும்போது அந்த 3வது மிசைலை தடுத்து நிறுத்துவதற்காகவும் 13 - 15 மில்லியன் டாலர்கள் செலவாகிறது. இந்த மிசைல்ஸ்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரானிடம் இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் என்ன? அது ஷஹாத் மிசைல் என்று கூறுகிறார்கள். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுவரை ட்ரோன் அட்டாக்கிற்காக மட்டுமே $1 மில்லியன் அமெரிக்கா செலவு செய்திருக்கிறது. இந்த ரேஷியோவை நீங்க பார்த்தீர்கள்னா, அப்படி ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல், ஈரான் $1 செலவு செய்தால் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்காவிற்கு ஏற்படக்கூடிய செலவு $5. அல்ல மிசைலுடைய அட்டாக் நடக்கும்போது $1 ஈரான் செலவு செய்தால் அமெரிக்காவிற்கு ஏற்படக்கூடிய செலவு $200. அப்போ $1 அவர்கள் போட்டால் இவங்க $200 போட்டால் தான் அதை சமாளிக்க முடியும். ஸோ எத்தனை நாட்களுக்கு அவர்களால் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும் என்று தெரியவில்லை. அதனால தான் நீங்க பார்த்தீர்கள், அமெரிக்காவில் இன்னைக்கு ரோட்டில் மக்கள் கொந்தளிக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். ரோட்டில் இறங்கி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக, அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராக போராடி வருகிறார்கள். இதே தருணத்தில் FBI மிஸ்டர் பட்டேல், குஜராத்தை சார்ந்த அமெரிக்கன், அவருடைய ஒரு வீடியோவும் இன்னைக்கு லீக் ஆகியிருக்கிறது. அதாவது உலகத்தின் ஒரு மிகப்பெரிய, மிக பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை ஹெட் செய்யக்கூடிய மிஸ்டர் பட்டேல், அவருடைய பர்சனல் இமெயில் ஈரானிய ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதுவும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அவர் ஆடக்கூடிய நாடகத்தை, டான்ஸை நீங்களே பார்க்கலாம். பாருங்கள். مقابل تهدیدهای اخیر ترامپ مبنی بر عملیات زمینی یا اشغال هر نقطه‌ای از سرزمین‌های ایران که البته آرزویی بیش نیست اعلام می‌داریم. رزمندگان اسلام مدت هاست در انتظار چنین اقداماتی به سر می‌برند تا مقابل تهدیدهای اخیر ترامپ مبنی بر عملیات زمینی یا اشغال هر نقطه‌ای از سرزمین‌های ایران که البته آرزویی بیش نیست اعلام می‌داریم. رزمندگان اسلام مدت هاست در انتظار چنین اقداماتی به سر میبرند تا ثابت نمایند که تجاوز و اشغال نتیجه‌ای جز اسارت تحقیرآمیز و قطعه شدن و مفقود شدن متجاوزان را در بر نخواهد داشت. அப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சைனா மற்றும் உதவுகிறது என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், ரஷ்யன் ஏஜென்சி ஸ்பாட்னிக் அவர்கள் வெளிவிட்ட ஒரு வீடியோ, சவுதி அரேபியாவுடைய அமெரிக்கன் பேசஸ்களில் வைக்கப்பட்ட ஸ்பை பிளேன்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல சவுதி அரேபியாவுடைய ஏர்பேஸில் நடந்த அந்த தாக்குதல்களாக இருக்கட்டும், அனைத்துமே ஈரானிய மிசைல் வழியாக தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விஷுவல்ஸ்களை ரஷ்யா வெளிவிட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷன் எந்த அளவில் அமெரிக்காவை பேக்ஃபுட்டில் தள்ளியிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, கடைசியில் இன்னைக்கு ஒரு அல்டிமேட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தெஹரானிற்கு ஏற்பட்ட 2 யூனிவர்சிட்டி லாஸ்
இதற்கு மேல் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிகள் வழியாக தீர்க்கப்படும். ஈரான் மீது நீங்க தாக்குதல் நடத்தினீர்கள்னா ரெட்டாலியேஷன் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ்கள், அமெரிக்கன் பில்டிங்ஸ்கள், அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கள் மீது நடக்கும். திஸ் இஸ் வாட் த கரண்ட் சிச்சுவேஷன் இஸ். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.